ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 4.1ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். உருமாற்றத்தின் வகைகளை அடையாளம் காண்க. இங்கே நம்மளுக்கு உருமாற்றம் அடைந்திருக்கு. இது எந்த வகையில் உருமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 7வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது இப்படி இருக்கு. அது எப்படி மாறி இருக்கு? இப்படி திருப்பி இப்படி ஆயிருக்கு. பார்த்தீங்களா? இப்படி இருக்கிறது இப்படி மாறி இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்படி ஆயிருந்துன்னா அது எதிரொலிப்பு. எதிரொலிப்புனா என்னன்னா, இப்போ நடுவில் இங்கே ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதில் கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பம் அந்த கண்ணாடியில் எப்படி தெரியுதோ அதுதான் எதிரொலிப்பு. எதிரொலிப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறது அப்படியே மாறி தெரியும். சரிங்களா? அப்போ 7வது கொஸ்டினோட ஆன்சர் என்னது? எதிரொலிப்பு. எழுதிக்கலாம். எழுதிட்டேன். இனி 8வது கொஸ்டின் பாருங்க. இப்படி இருக்கு. இது இப்படி ஒருக்கா நீங்கள் சுழற்சி பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கிறத ஒரு முறை நீங்கள் சுழற்றும் போது இப்படி ஆயிருக்கு. அப்போ இது என்னது? சுழற்சி. ஒரு முறை சுழற்சி அடைஞ்சு இந்த உருவம் அடைஞ்சிருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? சுழற்சி. எழுதிக்கலாம். சுழற்சி. ஓகே. நீ 9வது கொஸ்டின் பாருங்க. இப்படி இருக்கு. இதில் ஒரு மாற்றமும் அடையலை. அது அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடியது எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் அதே உருவம் வந்திருக்கு. அப்போ இடப்பெயர்வு. சரிங்களா? இங்கே இருந்து அது ஒரு முறை நகர்ந்து இங்கே வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் இடப்பெயர்வு. எழுதிக்கலாம். ஓகே. 10வது கொஸ்டின். ஒரு மீன் கூட்டம் எஃப் என்ற புள்ளியிலிருந்து டி என்ற புள்ளிக்கு இடப்பெயர்வு அடைகிறது. இதுதான் மீன் கூட்டம். அது எஃப் புள்ளியில இருந்து டி புள்ளிக்கு இடப்பெயர்வு அடைகிறது. இப்படி கொடுத்துக்கிட்டு 3 சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மீன் கூட்டம் அடைந்த இடப்பெயர்வு எழுதுக. அதாவது எஃப் புள்ளியில இருந்து டி புள்ளி வரதுக்கான இடப்பெயர்வு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. இதில் இருக்கு. அப்போ வலது பக்கமாக நம்ம நகர்த்தணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7. இந்த டி புள்ளிக்கு நேராக வர்றதுக்கு 7 புள்ளி நம்ம நகர்த்தணும். அதுவும் வலது பக்கமாட்டு. அப்போ எழுதிக்கலாமா? 7 புள்ளி வலது பக்கம். வலது பக்கம் நகர்த்துறதுனால வலது பக்கம் பார்த்து அம்புகுறி போடணும். இனிமே இப்போ இங்கே வந்திருக்கோம். இனி டி புள்ளிக்கு வர்றதுக்கு 1 2 புள்ளி கீழே நகர்த்தணும். சரிங்களா? அப்போ 2 புள்ளி கீழே நகர்த்துறதுனால கீழே பார்த்து அம்புகுறி போடணும். ஓகே. இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மீன்பிடி படகு அதே இடப்பெயர்வு அடைய முடியுமா? விளக்குக. அதாவது மீன்பிடி படகு அதுதான் பி. இந்த பி புள்ளி அதே இடப்பெயர்வை அடைய முடியுமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த டி புள்ளிக்கு வர்றதுக்கு இதே இடப்பெயர்வை அடைய முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? வலது பக்கமாக 7 புள்ளி நகர்த்தணும். ஓகேங்க. நான் கோடு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. போட்டுட்டேன். முதல்ல வலது பக்கம் 7 புள்ளி நகர்த்தணும். இங்கே இருக்கு 1 2 3 4 5 6 7. 7 வரும்போது இந்த தரை பக்கம் வந்துடும். சரிங்களா? அடுத்த 2 புள்ளி கீழே நகர்த்தணும். கீழே நகர்த்தினா இங்கே கீழே வந்துடும். அப்போ கரெக்டாக டி புள்ளியில் வர முடியாது. அப்போ என்ன எழுதிக்கலாம்? வர முடியாது. இல்லாட்டா இல்லைன்னு எழுதிக்கலாம். இல்லை. விளக்குகேன்னு கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம்? மீன்பிடி படகு தரை தட்டும். ஓகேங்களா? மீன்பிடி படகு தரை தட்டும். ஏன்னா இந்த படகு இங்கே வரும்போது கரையோட தரை தட்டும். சரிங்களா? அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன். மீன்பிடி படகானது டி என்ற புள்ளியை அடைய தேவையான இடப்பெயர்வை எழுதுக. இப்போ இந்த பி புள்ளி டி புள்ளியை அடைவதற்கான தேவையான இடப்பெயர்வு கேட்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு. அப்போ எண்ணிடலாம். 1 2 3 4 5. இந்த டி புள்ளிக்கு நேராக வர்றதுக்கு 5 புள்ளி வலது பக்கம் நகர்த்தணும். அப்போ எழுதிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 5 புள்ளி வலது பக்கம். அப்புறம் இப்போ இங்கே வந்துட்டோம். இனி மேல் நோக்கி போனோம். 1 2 3. அப்போ 3 புள்ளி மேல் நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டி புள்ளி அடைஞ்சிடுவோம். மேல் நோக்கி நகர்ந்தனால மேலே பார்த்து அம்புகுறி போடணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். 11வது கொஸ்டின். ஏ என்ற காலடி தடம் பின்வரும் காலடி தடங்களாக மாற்றமடைய தேவைப்படும் உருமாற்றத்தை எழுதுக. ஏ என்கிற காலடி தடம் பல்வேறு வகையாக மாறி இருக்கு. இது எந்த வகையில் மாற்றம் அடைந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்கே நம்மளுக்கு வெறும் காலடி தடம் மட்டும் இருக்குது. மற்றபடி இங்கே சிடிஇ. அப்போ பாக்கி என்னது இருக்கு? பி. அப்போ இதில் பி தான் வரும். சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாம். காலடி தடம் பி. இது எந்த உருமாற்றம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க. இங்கே என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பு தான் இங்கே இருக்கு. மாறவே இல்லை. சரிங்களா? இது அதே மாதிரி இங்கே இருக்கு.
அப்போ இது என்னன்னா இடப்பெயர்வு. சரிங்களா, இங்கே இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் இடப்பெயர்வு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இடப்பெயர்வு. இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே இருக்குன்னா இருக்கு காலடி தடம் சின்னா இருக்கு. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ எப்போவுமே கண்ணாடிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னது இருக்கோ அதுதான் தெரியும். அப்போ கண்ணாடிக்கு முன்னாடி என்னது இருக்கு, இந்த ஷேப் பாருங்க, அதே ஷேப் தான் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுதான் தெரியுது, அடுத்த பின்னாடி இருக்கக்கூடிய ஷேப் அடுத்த தெரியுது. சரிங்களா, இந்த மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அது ஃபர்ஸ்ட் இருந்து ரெண்டாவது தெரியாத அடுத்த இருந்துன்னா அது எதிரொலிப்பு. இந்த கோடோட நேம் என்னன்னா கிடைமட்ட கோடு. அப்போ எப்படி எழுதிக்கலாம், கிடைமட்ட கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு. சரிங்களா, அது வந்து எதிரொலிப்பு. இந்த கோடோட நேம் வந்து என்னன்னா கிடைமட்ட கோடு. அப்போ கிடைமட்ட கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு. அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன் காலடி தடம் டி எங்கே இருக்குன்னா இருக்கு. இப்போ நான் இங்கே கோடு போடுறேன். சரிங்களா, இந்த சைடு என்னதோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. அடுத்த கண்ணாடிக்கு பின்னாடி என்னது இருக்கோ அது இந்த சைடு இருக்கு. இனி மேலே என்ன சைடு இருக்கோ அதுதான் மேல் பக்கம் பார்த்துருக்கு. கீழே என்னது இருக்கோ அதுதான் கீழ் பக்கம் பார்த்துருக்கு. அப்போ இதுவும் எதிரொலிப்பு தான். இங்கே வந்து இந்த கோடோட நேம் என்னன்னா குத்துக்கோடு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், குத்துக்கோட்டை பொறுத்த எதிரொலிப்பு அப்படின்னு எழுதிக்கணும். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் காலடி தடம் இந்த இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த காலடி தடம் இது வந்து என்னன்னா குதிகால். இந்த சைடு வந்து குதிகால் இருக்கக்கூடிய சைடு. அப்போ இந்த குதிகாலை பொறுத்து நான் சுழற்சி செய்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி இப்படி திரும்பும். வேணா உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இது பாருங்க, கரெக்டாக இந்த மாதிரி இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இருந்து ஈல எப்படி இருந்தோ அதே தான் இருந்து இதே ஷேப்பு தான் நான் திருப்பும் போது இந்த ஈல இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம நேரம் எப்படி பார்த்தோமோ அதே தான். இந்த குதிகாலை பொறுத்து நம்ம சுழற்சி செய்தோம்னா அது இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் குதிகாலை பொறுத்த சுழற்சி. சரிங்களா, இவ்வளோ தான் இதோட ஆன்சர். இனி 12வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் நீல நிற உருவானது இளஞ்சிவப்பு உருவத்தின் நிழலுரு ஆகும். அதாவது இந்த இளஞ்சிவப்பு உருவத்தோட நிழலுரு தான் என்னது, இந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடியது. நிழலுரு அப்படின்னா அதோட அடுக்கில் இந்த மாதிரி டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லோட நிழலுரு எல் டேஸ். சரிங்களா, எம்முக்கு எம் டேஸ் இந்த மாதிரி. இப்போ 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். முன் உருவிலிருந்து ஏதேனும் ஒரு கோணம் அல்லது உச்சி புள்ளிக்கு அதன் நிழல் உருவை எழுதுக. அதாவது கோணத்தை வச்சும் எழுதலாம், இல்லைன்னா உச்சியை வச்சும் எழுதலாம். நான் ஃபர்ஸ்ட் கோணத்தை வச்சு சொல்லித்தரேன். அதாவது கோணம் எல், இதோட நிழலுரு என்னது எல் டேஸ். அடுக்கில் இந்த மாதிரி டேஸ் போட்டிருக்கோம். அடுத்த எம்முக்கு நிழலுரு என்னது எம் டேஸ். என்னோட நிழலுரு என் டேஸ். ஓவோட நிழலுரு ஓ டேஸ். அதை தான் எழுதியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கோணத்தில் எழுதியிருக்கேன். சரிங்களா, பாருங்க, முன்னுரு இதுதான் கோணத்தோட குறியீடு. கோணம்னா நீங்கள் இந்த மாதிரி குறியீடு போடணும். எல்லின் நிழலுரு கோணம் எல் டேஸ். முன்னுரு கோணம் எண்ணின் நிழலுரு கோணம் என் டேஸ். இந்த மாதிரி கோணம் போட்டு நீங்கள் எழுதணும். அப்புறம் முன்னுரு கோணம் எம்மின் நிழலுரு கோணம் எம் டேஸ். முன்னுரு கோணம் ஓயின் நிழலுரு கோணம் ஓ டேஸ். இதை இது உச்சியை வச்சு எழுதணும்னா இந்த கோணத்தோட குறியீடு போடக்கூடாது. உச்சி எல்லின் நிழலுரு எல் டேஸ். இந்த மாதிரி கோணத்தோட குறியீடு போடாமல் உச்சியை மட்டும் முன்னாடி எழுதிக்கணும். அப்புறம் உச்சி எண்ணின் நிழலுரு என் டேஸ். இந்த மாதிரி கோணத்தோட குறியீடு போடாமல் எழுதிக்கணும். சரிங்களா, 2ல் எதை வேணாலும் எழுதிக்கலாம். நான் வந்து கோணத்தை வச்சு எழுதியிருக்கேன். அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் ஒத்த பக்கங்களை பட்டியலிடுக. ஒத்த பக்கங்கள் அப்படின்னா இது இப்போ எல்எம். சரிங்களா, இதுக்கு வந்து எல் டேஸ் எம் டேஸ். அப்புறம் எம்என், இதுக்கு வந்து எம் டேஸ் என் டேஸ். அப்புறம் ஓஎல், இதுக்கு வந்து ஓ டேஸ் எல் டேஸ். அப்புறம் என்ன வரும், ஓஎன், இதுக்கு வந்து ஓ டேஸ் என் டேஸ். அதை தான் எழுதியிருக்கேன். ஒத்த பக்கங்கள் எல்எம் மற்றும் எல் டேஸ் எம் டேஸ், எம்என் மற்றும் எம் டேஸ் என் டேஸ். அடுத்த என்ஓ மற்றும் என் டேஸ் ஓ டேஸ். அடுத்த ஓஎல் மற்றும் ஓ டேஸ் எல் டேஸ். இதுதான் இதோட ஆன்சர். 13வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் பச்சை நிற உருவம் இளஞ்சிவப்பு நிற உருவத்தின் இடற்பெயர்விலான நிழல் உருவாகும். இந்த இடற்பெயர்வை விளக்கும் விதியை எழுதுக. அதாவது இந்த பச்சை நிறம் தான் இளஞ்சிவப்பு நிறத்தோட நிழலுரு. சரிங்களா, இதோட இடப்பெயர்வை விளக்கும் விதியை எழுதணும். அதாவது இதுதான் தொடக்க புள்ளி. ஓகேங்களா, இதுதான் தொடக்க புள்ளி. இப்போ இந்த இளஞ்சிவப்பு நிறத்தோட தொடக்க புள்ளி என்னது இது. நீங்கள் இதை எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். ஒன்லி இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, பச்சை நிறத்தோட தொடக்க புள்ளி இதுன்னா இளஞ்சிவப்பு நிறத்தோட அதே தொடக்க புள்ளி தான் இது. அப்போ இதுலேருந்து இங்கே வர்றதுக்கான இடப்பெயர்வை நம்ம எழுதிக்கணும். பாருங்க, எப்போவுமே தொடக்க புள்ளியே எண்ணக்கூடாது. அடுத்த புள்ளி எண்ணுங்க. 1 2 3. இதுக்கு நேராக வர்றதுக்கு 3 புள்ளி. சரிங்களா, 3 புள்ளி வலது பக்கம் நகரணும். அப்போ எழுதிக்கலாம் 3 புள்ளி வலது பக்கம்.
வலது பக்கம் நகர்ந்தனால வலது பக்கம் பார்த்து அம்புகுறி போடணும். இப்போ நம்ம இதில் வந்தாச்சு. இனி இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு கீழே வரணும். ஒரு புள்ளி கீழே நகர்ந்தாலே போதும், இதில் வந்துடலாம். அப்போ ஒரு புள்ளி கீழே நகரணும். அப்போ 1 கீழே நகர்ந்தனால கீழே பார்த்து அம்புகுறி. இதுதான் இடப்பெயர்வை விளக்கும் விதி. இவ்வளோ தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனி 1 மார்க் பார்க்கலாம். 14வது கொஸ்டின், ஒரு டேஸ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்த திருப்பம் எனப்படும். அதாவது புள்ளியை வச்சு நம்ம திருப்பணும்னா அது சுழற்சி. சரிங்களா? அது இந்த 17வது கொஸ்டின்ல என்னன்னு சொல்லித்தாரேன். இப்போ இதோட ஆன்சர் சுழற்சி தான். அப்புறமாட்டு 15, ஒரு டேஸ் என்பது ஒரு கோட்டை பொறுத்து திருப்புதல் எனப்படும். இதே இது ஒரு கோட்டை பொறுத்து நம்ம திருப்புதல் செய்தால் அது எதிரொலிப்பு. பாருங்க உங்க புக்கில் 4வது கொஸ்டினும் அப்படிதான், 5வது கொஸ்டினும் அப்படிதான். ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு செய்க. அதாவது இந்த கோட்டை பொறுத்து எதிரொலிப்பு செய்யணும். அதாவது இந்த கோட்டில் கண்ணாடி வச்சு பார்க்கும்போது கண்ணாடியில் எது ஃபர்ஸ்ட் தெரியுதோ அதை வரையணும். பக்கத்தில் என்னது இருக்கு, இந்த கோடோட பக்கத்தில் என்னது இருக்கு, இது, அதை வரைஞ்சிக்கணும். அடுத்தது தான் இதை வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு கோடு கொடுத்துக்கிட்டு திருப்புதல் செய்தது எதிரொலிப்பு. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது, எதிரொலிப்பு. ஓகே, இனிமே 16வது கொஸ்டின், ஒரு டேஸ் என்பது பிரதிபலிப்பு அல்லது திருப்புதல் இல்லாத நகர்வு ஆகும். அதாவது பிரதிபலிப்புனா எதிரொலிப்பு, திருப்புதல் அப்படின்னா சுழற்சின்னு வச்சுக்கலாம். இப்போ பிரதிபலிப்பும் இல்லாம திருப்புதலும் இல்லாம இருக்கக்கூடிய நகர்வு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு உருவம் அப்படியே அதை இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே எடுத்து மாற்றி வைக்கிறது தான் என்னது, இடப்பெயர்வு. இப்போ பாருங்க, இந்த உருவம் இங்க இருக்கா, இதை அப்படியே இங்க மாற்றி இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் அடையாம அதே உருவத்தை தான் எடுத்து மாற்றி வச்சிருக்கோம். அப்ப இது என்னது, இடப்பெயர்வு. அதனால இதோட ஆன்சர் என்னது, இடப்பெயர்வு. இனி 17வது கொஸ்டின், படத்தில் பயன்படுத்தப்பட்ட உருமாற்றம். ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இதுல என்ன உருமாற்றம் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இது இந்த ஷேப்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் கை வச்சுக்கிட்டு சுழற்றுறேன். இந்த மாதிரி இப்படி ஒருக்கா, அடுத்து இப்படி ஒருக்கா, இப்படி சுழற்றும் போது கரெக்டாக இந்த வடிவம் வந்திருக்கா. அப்போ இதோட உருமாற்றம் என்னது, சுழற்சி. இதை தான் நான் சொன்னேன். 17வது கொஸ்டின்ல நம்மளுக்கு இது வரும். ஒரு புள்ளியை பொறுத்து, நம்ம ஒரு புள்ளியை பொறுத்து தான் சுழற்சி இருக்கோம். அப்போ ஒரு புள்ளியை பொறுத்து நம்ம திருப்பம் செய்தா அது என்னது, சுழற்சி. சரிங்களா? இப்போ இங்க என்ன உருமாற்றம் ஆயிருக்கு, சுழற்சி. அப்போ ஆன்சர் என்னது, சுழற்சி. இங்க டிக் போட்டுக்கலாம். இனி 18வது கொஸ்டின், படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருமாற்றம். அதாவது இதே உருவத்தை தான் இங்க வச்சிருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் அடையாம அதை அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்காங்க. அப்படின்னு என்னது, இடப்பெயர்வு. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமே 19வது கொஸ்டின், புதிர் படத்தினை நிறைவு செய்ய அதன் ஒரு பகுதியை P என்ற புள்ளியை பொறுத்து 270 டிகிரி அளவுக்கு கடிகார சுற்றின் திசையில் சுழற்ற வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள துண்டுகளில் எந்த துண்டு பொருத்தமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த துண்டு இப்படி இருக்கு. சரிங்களா? இதை 270 டிகிரி கடிகார சுற்றின் திசையை பொறுத்து நம்ம சுழற்றணும். இப்போ 270னா 90 3 வாட்டி எழுதி கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 270. அப்போ 90 டிகிரி 3 வாட்டி நம்ம 90 டிகிரி சுழற்றினாலே போதும். அப்போதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உள்ள போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை மட்டும் பாருங்க. இப்போ நான் சுழற்றுறேன் கரெக்டாக, இந்த புள்ளி, இந்த P புள்ளி இதில் வச்சு நான் இப்போ சுழற்றுறேன். ஒரு முறை சுழற்றினா 90 டிகிரி இப்படி. ஓகேங்களா? இனி இன்னொரு 90 டிகிரி இந்த மாதிரி இதில் கை வச்சுட்டு சுழற்றணும். இந்த பகுதி இங்கே வந்துட்டு இனி இன்னொருக்கா கூட சுழற்றணும். இதில் கை வச்சுட்டு சுழற்றுங்க. சரிங்களா? 3 முறை 90 டிகிரி நம்ம சுழற்றணும்னா 270 டிகிரி சுழற்சி இருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம சுழற்சி முடிஞ்சு இந்த உள்ள பெயர்க்கக்கூடிய சைடு எங்கே வருது, கீழே வருது. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு, 3rd one. இதுதானே கீழே வந்திருக்கு. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.